வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்துள்ளன. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 15 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் 16.85 லட்சம் ரூபாய் செலவில் சாலை வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உதகையில் இன்று தொடங்கி வைக்கிறார். 3 நாள் பயணமாக தமிழகம் வரும் அவர் இன்றும் நாளையும் உதகமண்டலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் கோவை செல்லும் அவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1 மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், சக்தி நகர், காமராஜ் வீதி, லெனின் வீதி, சத்யா நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.